வேலைக்கு போறேன் முடிய வெட்ட போடா இருமா மூஞ்ச பாரு. ஐயோ கன்றாவியா இருக்க வாண்டி வந்து. வணக்கம் காய்ஸ். 100 நாள் டிஸ்பின் சேலஞ்சில் எத்தனை நாள்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி 100 நாள் முடிஞ்சே போச்சு. அது ஏப்ரலே முடிஞ்சு போச்சு. 22 நாளும் நான் சின்ன வீடியோஸ் தான் போட்டுருந்தேன். ஏன் என்னால் டே விலாக் கண்டினியூ பண்ண முடியலன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான். இந்த ஐஃபோன் வச்சுருவாங்க எல்லாருக்குமே மெயின் ப்ராப்ளம் இந்த ஸ்டோரேஜ் தான். முதல்ல பைக் தான் தொலை கொடுத்துச்சு, இப்போ பார்த்தா ஃபோனு சேர்ந்து தொலை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வாங்க இன்றைக்கி சாட்டர்டே நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இன்றைக்கி இன்னும் அதிசயமாக காலை ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு 5000 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகும்போது கரெக்டாக முடிவெட்டலன்னு சரியான திட்டினாங்க. அது அன்றைக்கி மட்டும் இல்லை, எல்லா நாளும் தான் இருந்தாங்க. சாரி திட்ட மாட்டாங்க, கலாச்சிட்டு இருப்பாங்க. நான் வந்து காம்படிஷன் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வெட்டிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். சரி ஓகே, இந்த வெயிலுக்கு சத்தியமாக என்ன மெயின்டைன் பண்ணவும் முடியல. இதை ஒரு வழியாக வழக்கு நம்பர்கிட்ட எதோ சொல்லி முடிய வெட்டிட்டேன். சூப்பராக தான் வெட்டி கொடுத்துருக்கான். எனக்கு வெட்டினதுலாம் பெரிய விஷயம் இல்லை. எங்கள் அம்மா கிட்டே இப்போ வர ரிசல்ட்டை மட்டும் நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப் ஒருத்தன் வைக்கணும். இந்த பல்ல கட்டி சிரிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனே பே பண்ண விட்டுட்டேன் மஜாவா. சரி வாங்க இப்போ போய் ரிசல்ட்டை கேட்கலாம். ஒரு வழியாக எங்கள் அம்மாவோட ரிசல்ட்டையும் பார்த்துட்டு நானும் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் முடிவெட்டுகளில் ஒரு பச்சா வச்சார் தெரியுமா நமக்கு, அவர் இன்றைக்கி வண்டி வாங்க போகிறாரு. ஒரு வழியாக புக் பண்ண வண்டியை ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் கண்ணிலே பார்த்துருக்கா. சரி கங்க்ராச்சுலேஷன் சேஃப் டிரைவ்லாம் சொல்லி முடிச்சுட்டு குட்ரா சாவின்னு கேட்டு ஒரு ரவுண்டு வேகமாக ஓட்டி முடிச்சுட்டு நானும் இன்றைக்கி ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஜிம்மில் வந்து புஷ்டே தான் பக்காவாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு போஸ்டிங் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே தான், நல்லா தான் இருக்குது. முன்ன விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. அடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் டிஸ்பிளே சந்திக்கிறேன். கைஸ் டாடா பை பாய்.